மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்ம ஆப்டிடியூட் வந்து முடிச்சிட்டோம். ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் ஆப்டிடியூட் முடிச்சிட்டோம். சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து மென்சுரேஷன் வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு டாபிக் லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் தமிழில் தர்க்க காரணவியல்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து நிறைய பார்ட் இருக்குது. ஓகேவா, அது ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்ப்போம். இப்போ டைரெக்டாக நம்ம சம்முக்குள்ள போகலாம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஆப்டிடியூட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மென்டல் எபிலிட்டியும் முக்கியம்தான். ஓகேவா, ஓகே. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஜிக்கல் ரீசனிங்கில் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இது வந்து எந்த மாதிரி சம் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் டிவைடு சிம்பிள், இன்ட்டு சிம்பிள், இந்த சிம்பிளை ஒன்றுக்கு ஒன்று மாற்றி போடுற மாதிரி ஒரு மாடல். அந்த மாதிரி மாடலில் சம்ஸ் கேட்பாங்க. இப்போ 200 டிவைடட் பை 100 இன்ட்டு 300 டிவைடட் பை 200 ப்ளஸ் 10 மைனஸ் 2 இன்ட்டு 40 ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டு கீழே இன்ட்டு மற்றும் மைனஸு ப்ளஸ்ஸு மற்றும் இது டிவிஷன் ஒன்றுக்கு ஒன்று மாறினால் அதன் மதிப்பு என்ன. இப்போ இங்கே நம்ம இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் போடணும், எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் போடணும். அதே மாதிரி எங்கெல்லாம் ப்ளஸ் வருதோ அங்கே டிவிஷன் போடணும், எங்கெல்லாம் டிவிஷன் வருதோ அங்கே ப்ளஸ்ஸு போடணும். அதுதான் ஒன்றுக்கு ஒன்று மாறினால் அப்படிங்கிறது. அப்போ நம்ம ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாமா. இப்போ 200 டிவிஷன் இருக்கா, நமக்கு இங்கே என்ன டிவிஷன் வர இடத்துல ப்ளஸ்ஸு போடணும். அப்போ ப்ளஸ்ஸு 100 அப்படி வச்சுக்கணும். அடுத்து இன்ட்டு வர இடத்துல இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ், மீதி இன்னருக்கு சிம்பிள் 300. அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றக்கூடாது, நம்பர்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கணும். அடுத்து டிவிஷன் வர இடத்துல என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு போடணும். ப்ளஸ்ஸு 200. அடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் வர இடத்துல டிவிஷன் போடணும். டிவிஷன் 10. அடுத்து இங்கே என்ன இருக்குது, மைனஸ் வர இடத்துல மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு. அடுத்து இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் வர இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இன்ட்டு 2 மைனஸ் 40. அவ்வளோதான். அந்த சிம்பிளை இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று மாற்றணும். மாற்றி இப்போ சால்வ் பண்ணால் என்ன வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். இது வந்து மைனஸ் 100 மைனஸ் 300, இங்கே டிவிஷன். இப்போ சால்வ் பண்ணலாமா. எப்போயுமே ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணணும்னா, அந்த ஓவரால் ஈக்குவேஷனில் இருக்கிறதுலே டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃபு, அது இல்லைனா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். இப்போ நமக்கு சால்வ் பண்ணக்கூடியது இந்த டிவிஷனை சால்வ் பண்ணணும். அப்போ 200 + 100 மைனஸ் 300, இது என்னது 200 டிவைடட் பை 10, அதாவது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு 200 டிவைடட் பை 10 இன்ட்டு 2 மைனஸ் 40. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது. சால்வ் பண்ணால் 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். அப்போ 200 + 100 மைனஸ் 300, இங்கே 20. அடுத்து என்ன சால்வ் பண்ணணும், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அதை தான் சால்வ் பண்ணணும். அப்போ 20 இன்ட்டு 2 40 ப்ளஸ் 40 மைனஸ் 40. அடுத்து என்ன இருக்குது, அவ்வளோதான். இதுவுமே ப்ளஸ்ஸு மைனஸு. ப்ளஸ்ஸு பாருங்கள், இங்கே 200 + 100 எவ்வளவு 300, இங்கே ஒரு மைனஸ் 300. அப்போ 200 + 100 300, இங்கே மைனஸ் 300. அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆகிரும். அப்போ 0 ஆயிருமா. இங்கே ப்ளஸ் 40, இங்கே மைனஸ் 40, ப்ளஸ் 40க்கு மைனஸ் 40 கேன்சல் ஆகிரும். அப்போ இதுவும் 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன, 0. அவ்வளோதான். இந்த சம்மோட ஆன்சர் 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்தளவு நமக்கு எந்த ஃபார்முலாவும் வராது. நம்ம லாஜிக்காக யூஸ் பண்ணி எப்படி ஏதாவது மாற்றி போட்டு இது பண்ணி இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங் வர சம்மு ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 27 மைனஸ் 8 இன்ட்டு 4 மைனஸ் 3 டிவிஷன் 2 = 1 என்ற சமன்பாட்டை சரி செய்ய எந்த இரு எண்களை மாற்ற வேண்டும். அதாவது இந்த சமன்பாட்டை சரி செய்ய அப்படின்னா, இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுபடி நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த 1ங்கிற ஆன்சர் வராது, தப்பாக தான் வரும். இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிவிஷன் சால்வ் பண்ணுவோமா. 3 டிவைட் பை 2, 3 டிவைட் பை 2னா ஆன்சர் எவ்வளவு 1.5. அடுத்து 1.5 எப்படி நம்ம மைனஸ் பண்ணாலும் பாயிண்டில் தான் ஆன்சர் வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே மதிப்பு 1ல் இருக்குது. அப்போ இந்த சமன்பாடு தப்பு. இந்த சமன்பாடை சரி செய்யணும் அப்படின்னா எந்த இரு எண்களையும் மாற்ற வேணும்னு கேட்குறாங்க. இங்கே 2,8 இருக்குது. அதாவது இங்கே 8 வர வேண்டிய இடத்துல 2 வர வேண்டிய இடத்துல 8 மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்த்து அந்த ஈக்குவேஷன் 1 வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா
2,3 இங்கே 2 வர வேண்டிய இடத்துல 3 வர வேண்டிய இடத்துல 2 போட்டு ஆன்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்து இந்த ஆன்சர் 1 வருதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 3,4 இது வந்து ஆப்ஷனில் இருந்து தான் போகணும். இந்த 4 இருக்கிற இடத்துல 3யும் 3 இருக்கிற இடத்துல 4யும் போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் 1 வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி மாடல் 1 ஓகேவா. அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2,8 இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 இருக்க இடத்துல 8யும் 8 இருக்க இடத்துல 2யும் நம்ம போட்டோன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது போர்ட் மாஸ் ரூல் படி இந்த டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும் ஓகேவா. அப்போ இங்கே வந்து 2,8 அப்போ இந்த இடத்துல சால்வ் பண்ணி பார்ப்போம். 27 மைனஸ் 2 8 இருக்க வேண்டிய இடத்துல 2 வரணும். 2 இன்ட்டு 4 அப்படியே இருக்கும் -3. இங்கே என்னது 2 இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கணும். அப்போ டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 1. எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் சால்வ் பண்ணோம். இப்போ இங்கே 3 டிவைடட் பை 8ன்னு இருக்கா. 3 டிவைடட் பை 8 பண்ணால் என்ன வரும், ஆன்சர் பாயிண்டில் தான் வரும் ஓகேவா. 0. ஏதோ ஒன்று வரும். அப்போ ஆன்சர் பாயிண்டில் வருது அப்படின்னா இந்த ஹோல் இதையும் நம்ம சால்வ் பண்ணாலும் 1ன்னு ஆன்சர் வரவே வராது, ஏதோ ஒரு பாயிண்டில் தான் வரும். அப்போ இந்த இது வராது, இந்த ஆப்ஷன் தப்பு ஓகேவா. இப்படி போட்டால் தான் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஆப்ஷனை கேன்சல் பண்ணிகிட்டே வந்தால் தான் சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும். இல்லைனா ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணி போட்டோன்னா டிலே ஆகும் ஓகேவா. அப்போ அந்த ஆப்ஷன் வராது. அப்போ இந்த ஆப்ஷன் போட்டு செக் பண்ணி பார்ப்போமா. 27 மைனஸ் 8 இன்ட்டு 4 மைனஸ் 3 இருக்க வேண்டிய இடத்துல 2 வரணும், 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 வரணும். அப்போ 2 டிவைடட் பை 3. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணாலும் இங்கே பாருங்கள் 2 டிவைடட் பை 3. 2 3ஆல் டிவைட் பண்ணால் அப்பயே ஆன்சர் பாயிண்ட் சம்திங் அப்படி தான் வரும். அப்போ இதுவும் பாயிண்டில் வருது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 1ன்னு வராது. அப்போ இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. இந்த ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். ரெண்டாவது ஆப்ஷனும் கேன்சல். அடுத்து 3 டிவைடட் பை 3 இல்லைன்னா 4 அதை மாற்றி பார்ப்போம். 27 மைனஸ் 8 4 இருக்க வேண்டிய இடத்துல 3 போடணும். இன்ட்டு 3 மைனஸ் 3 இருக்க வேண்டிய இடத்துல 4 டிவைடட் பை 2. இப்போ சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். 4 டிவைடட் பை 2. 4 டிவைடட் பை 2 என்ன வரும் 2. அப்போ 27 மைனஸ் 8 இன்ட்டு 3 மைனஸ் 4 டிவைடட் பை 2 2 ஓகேவா. அடுத்து போர்ட் மாஸ் ரூல் படி எதை சால்வ் பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் என்னது, ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணால் 27 மைனஸ் 8 இன்ட்டு 3 24 மைனஸ் 2. அடுத்து வந்து இதை எப்பயும் போல் சால்வ் பண்ண வேண்டியதான். 27 மைனஸ் 24 மைனஸ் 2 சேர்ந்தால் மைனஸ் 26. அப்போ 27ல் 26 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 1. அப்போ வந்துருச்சா, நமக்கு என்னது ஈக்குவல் டு 1 அதுதானே வரணும். அப்போ வந்துருச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 3,4. இதை மாற்றினா தான் 1க்கு 1 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 4 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்க வேண்டிய இடத்துல 4 மாற்றினா நமக்கு சமன்பாடு சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான். இது மாதிரி மாடல் நம்ம கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் 42 ப்ளஸ் 10 இன்ட்டு 5 மைனஸ் 9 டிவைட் பை 1 ஈக்குவல் டு என்ன. இதில் ப்ளஸ்ஸு மற்றும் மைனஸு மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு டிவிஷன் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் அதன் மதிப்பு என்ன ஓகேவா. இப்போ இதை ஒன்றுக்கு மாற்றுறாங்களாம். ஒன்றுக்கு மாற்றினா அதோட மதிப்பு என்ன, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண சம் மாதிரி. இப்போ 42 அப்படி எழுதிடலாம். 42 நம்பர்ஸை மட்டும் எழுதிடலாம். 10 5 9 1. இப்போ இங்கே வர வேண்டியதில் ப்ளஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸை போடணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ். மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன், அப்போ இங்கே டிவிஷன். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ். இங்கே டிவிஷன் இருக்குது, டிவிஷன் இருக்க வேண்டிய இடத்துல மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ணால் ஆன்சர். ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும், டிவிஷனை சால்வ் பண்ணணும். அப்போ 42 மைனஸ் 5 எவ்வளோ டைம் வரும், 2 டைம் வரும். -2 ப்ளஸ் 9 இன்ட்டு 1. அடுத்து மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணோம். இது 9 தான் வரும். அப்போ 42 மைனஸ் 2 ப்ளஸ் 9. இப்போ 42ல் -2 போச்சுன்னா எவ்வளவு, மீதி 40. 40 ப்ளஸ் 9 49. அவ்வளோதான். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 49. அவ்வளோதான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நிறைய சம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எக்ஸாமில் ஈஸியாக போட முடியும். இந்த கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. அதே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, மைனஸ் பதிலாக டிவிஷன் ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 42 6 3 15 5 நம்பர்ஸே எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு. இப்போ நமக்கு இங்கே இருக்குது ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு இருந்தால் அப்போ மல்டிப்ளிகேஷன். மைனஸ் இருக்குது, மைனஸுக்கு பதிலாக இங்கே டிவிஷன்.
இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அதுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, இங்கே டிவிஷன் இருக்குது அதுக்கு பதிலாக மைனஸ். இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வேண்டியது எந்த டேர்மு? இந்த டேர்ம். அப்போ 42 இன்ட்டு 6 டிவைட் பை 3 எவ்வளோ வரும்? 2 வரும். ப்ளஸ் 15 மைனஸ் 5. இப்போ அடுத்து என்ன சால்வ் பண்ணும்? டிவிஷன். 42 இன்ட்டு 2 84 ப்ளஸ் 15 மைனஸ் 5. அவ்வளோதான். இப்போ -15 ப்ளஸ் 15ல் -5 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? மீதி 10 இருக்கும். அப்போ 84 ப்ளஸ் 10 94. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு? 94. ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இது ஒரு மாடல். 44 மற்றும் 19 என்ற இலக்கங்களை ஒன்றுக்கொன்று மாற்றுவது மூலம் பின்வரும் எது சரியானது? இப்போ 44 19 இந்த சம்பளம் இங்கே 44 இருக்கிற இடத்துல 19ம் இங்கே 19 இருக்கிற இடத்துல 44 போட்டால் இது வருதா? இந்த 114 வந்தால் இது சரியானது. அதே மாதிரி இங்கே இதுக்கு பதிலாக 44 இங்கே 19 போட்டு இந்த 120 வந்தால் இது சரியானது. ஓகேவா? அப்போ போட்டு மாற்றி போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அந்த 2 ஈக்குவேஷனில் எது சரின்னு கேட்குறாங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? அப்போ 203 ப்ளஸ் 44 வர வேண்டிய இடத்துல 19 போடணும். ப்ளஸ் 19 மைனஸ் 27 இன்ட்டு 44 டிவைடட் பை 11. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ண வேண்டியதான். அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே டிவிஷனை தானே எப்பயும் சால்வ் பண்ணுவோம். அப்போ டிவிஷன் சால்வ் பண்ணோன்னா 11ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ டைம் வரும்? 11ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 4 டைம் வரும். அப்போ 11 4 வரும். மீதி எவ்வளோ இருக்கும்? 203 ப்ளஸ் 19 மைனஸ் 27 இன்ட்டு 4ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். இதை சால்வ் பண்ணணும். அப்போ 203 ப்ளஸ் 19 27 இன்ட்டு 4 எவ்வளவு? 27 இன்ட்டு 4 108. அப்போ மைனஸ் 108. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். 203யும் 203 இது ப்ளஸ் 19. 203 ப்ளஸ் 19 எவ்வளவு? 222 மைனஸ் 108. அப்போ 222ல் 108 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 222 108 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 4 1 114. அப்போ 114. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரியானது. இப்போ செகண்ட் ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியானதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியானது 114 நமக்கு ஆன்சர் வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியானது. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்க்கலாம். 9 இன்ட்டு 572 டிவைடட் பை 19க்கு பதிலாக 44 போடணும். மைனஸ் 44க்கு பதிலாக 19 போடணும். இது 44 மைனஸ் 19 ப்ளஸ் 4. இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணுவோம்? இந்த இதை தான் சால்வ் பண்ணுவோம். அப்போ சால்வ் பண்ணால் 572 டிவைடட் பை 44. இப்போ 11வது வாய்ப்பாடால் நம்ம சால்வ் பண்ணலாம். 4 11 44, 5 11 55, மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அப்போ இங்கே 2. இப்போ 4 சால்வ் பண்ணோம்னா 1 4 மீதி 1 இருக்கும். 3 4 12. அப்போ 9 இன்ட்டு 13 மைனஸ் 19 ப்ளஸ் 4. இப்போ இதை சால்வ் பண்ணால் 9 இன்ட்டு 13 எவ்வளவு? 13 இன்ட்டு 9 எவ்வளவு? 107. ஓகேவா? 13 இன்ட்டு 9 107. சாரி, 13 இன்ட்டு 9 117. 13 இன்ட்டு 9 117 மைனஸ் 19 ப்ளஸ் 4. அப்போ 117 ப்ளஸ் 4. 117 ப்ளஸ் 4 எவ்வளோ? 121 மைனஸ் 19. 121ல் 19 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 102. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 120. நமக்கு 102ன்னு வந்திருக்கு. அப்போ என்னது? இந்த ஈக்குவேஷன் தப்பு. ரெண்டாவது ஈக்குவேஷன் தப்பு. ஈக்குவேஷன் 1 மட்டும்தான் சரியானது. அவ்வளோதான். இது நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம எக்ஸாமில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் நமக்கு அந்த ஸ்பீடு வரும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா நம்ம அங்கே போய் நமக்கு அந்த ஸ்பீடு வராது. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 102 மைனஸ் 17 ப்ளஸ் 12 இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி எந்த 2 குறியீடுகளை மாற்றினா இந்த சமன்பாடு சரியாகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 2 குறியீடை மாற்றணும். மைனஸையும் டிவிஷனையும் மாற்றினா இந்த சமன்பாடு சரியாகுமா, இல்லை மைனஸையும் மல்டிப்ளிகேஷனையும் ஒன்றுக்கு ஒன்று மாற்றினா இது சரியாகுமா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் 4 ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன்லேருந்து போகணும்.
இப்போ பாருங்கள், மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல டிவிஷனும், டிவிஷன் இருக்க வேண்டிய மைனஸும் போடுவோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஒவ்வொரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணால் போதும். அடுத்து -17, -17க்கு தான் டிவிஷன் 17 போடணும். ப்ளஸ் 12 × 4, டிவிஷன் இருக்க இடத்துல மைனஸை போடணும். இங்கே டிவிஷன் இருக்கா, அப்போ -27 + 5. இதை சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் 32ங்கிற ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா? சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு டிவிஷனை சால்வ் பண்ணணும். 102 ÷ 7, 102 ÷ 17, 17 வந்து 102 ÷ 17னா 6 டைம் வரும். அப்போ 6 + 12 × 4 -27 + 5. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா? இப்போ 6 + 48 -27 + 5. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 48 + 6 54, 59 -27. 59ல் 27 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 57 57 32. நமக்கு ஆன்சர் என்ன? 32. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்லேயே ஆன்சர் வந்துச்சு. அப்போ ஆன்சர் என்ன? ஏ. சப்போஸ் வரலன்னா அடுத்து இதை போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து இதை போட்டு அது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு எடுத்தோடனே ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? இது அதே மாதிரி தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த இரு எண்களையும் மாற்றுவதன் மூலம் சமன்பாட்டை சரி செய்ய முடியும். இப்போ ஒவ்வொரு எண்ணாக சால்வ் பண்ணணும். 798 5, 27. 27 இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 5 போடணும். -719 ÷ 6 × 5 இருக்க வேண்டிய இடத்துல 27 போடணும். 27. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சால்வ் பண்ண வேண்டியது டிவிஷனை தான். அப்போ டிவிஷன் சால்வ் பண்ணால் 6ஆல் இது கேன்சல் ஆகுமா? 719 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு 6ஆல் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கணும். அப்போ 1 6 மீதி 1, 1 6 மீதி 5 இருக்கும், மீதி 59. அப்போ 6ஆல் கேன்சல் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு 59னா 9 டைம் வரும். 9 6 54, மீதி 5 இருக்கும். அப்போ பாயிண்டில் வரும். இப்போ நமக்கு எப்படி வரும்னா 798 + 5 -119 புள்ளி சம்திங் ஏதோ ஒன்று 2 3 வரும் × 27. இப்போ பாருங்கள், இங்கே வந்து நமக்கு ஆன்சர் வந்து பாயிண்டில் வந்துருச்சு. அப்போ இது பாயிண்டில் வந்தது அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் பாயிண்டில் தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே முழு மதிப்பெண் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஷன் வராது, இது தப்பு. இப்படி தான் நம்ம ஒரே ஸ்டெப்பில் கேன்சல் பண்ணிடணும். ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் டிலே ஆயிரும். ஒரே ஸ்டெப்பில் இதை இது மாதிரி வந்து ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணிடணும். இப்போ 27யும் 6யும் ஒன்றுக்கு ஒன்று நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு சரி வருமானு பார்க்கணும். அப்போ 798 + 27க்கு பதிலாக 6 -719 ÷ 6க்கு பதிலாக 27 × 5. இப்போ 27ஆல் இந்த 700 இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு தானே சால்வ் பண்ணணும். அப்போ அந்த டிவிஷன் ஸ்டெப்பு 719 ÷ 27. இப்போ 27ஆல் இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 27ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணி பார்ப்போம். 9 3 27, 2 3 6, 3ஆலையும் கேன்சல் பண்ண முடியாது, 17. அப்போ 27ஆல் இதை கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ண முடியும், பண்ணாலும் எப்படி வரும்? பாயிண்டில் வரும். இப்போ 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்டில் வரும். அப்போ பாயிண்டில் வந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய ஃபைனல் ஆன்சரும் ஏதோ ஒரு பாயிண்டில் வரப்போகுது. அப்போ நமக்கு இங்கே முழு ஆன்சர் இருக்குது. அப்போ இதுவும் வராது. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எலிமினேட் பண்ணுறோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. அடுத்து இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? 798 வர வேண்டிய இடத்துல 719 போடணும். 719 + 27 -798 ÷ 6 × 5. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணோம். அப்போ 798 ÷ 6, 798 ÷ 6 எவ்வளோ? 6 மீதி 1 மோர் 18 மீதி 1 மோர் 18 133ன்னு வரும். ஓகேவா? அப்போ 719 + 27 -133 × 5. இப்போ 719 + 27 133 × 5 எவ்வளவு? 5 15 மீதி 1 15 16 6 665. ஓகேவா? இப்போ 719 + 27 719 + 27 எவ்வளோ? 6 1 2 3 4 1 864ன்னு வரும். அப்போ 764. ஓகேவா?
764 மைனஸ் 665. இப்போ 764ல் 665 போச்சுன்னா எவ்வளவு? மீதி 81. அப்போ நமக்கு ஆன்சர் எவ்வளவு? 81 தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? அதே கான்செப்ட் தான். 12/45 + 15 × 14 - 10. இதில் டிவிஷன் மற்றும் ப்ளஸ்ஸு 12 மற்றும் 14. ஒரு இடத்துல நம்ம எதை மாற்றணும்? ஒரு இடத்துல டிவிஷனையும் ப்ளஸ்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஒரு இடத்துல 12ஐயும் 14ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், 12 இருக்க இடத்துல 14 மாற்றணும், டிவிஷன் இருக்க இடத்துல ப்ளஸ்ஸை மாற்றணும், 45 அப்படியே வரும். ப்ளஸ் இருக்க இடத்துல டிவிஷனை மாற்றணும், 15 × 14 இருக்க இடத்துல 12 - 10. இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர்? அப்படி தான் நம்ம கொஸ்டின். நம்ம சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு டிவிஷன் சால்வ் பண்ணோம். 15 வந்து 3 டைம் வரும். அப்போ 14 + 3 × 12 - 10. அடுத்து டிவிஷன் சால்வ் பண்ணுவோமா? மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? ப்ளஸ்ஸு 6 36 - 10. இப்போ 36 50 - 10. 50ல் 10 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 40. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 40. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க, நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ப்ளஸ் மற்றும் மைனஸ் 17 மற்றும் 216 ஒன்று கொண்டு மாறினால் எது சரியானது? ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், 17ஐயும் 216 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ பண்ணோம் அப்படின்னா 10 × 216 இருக்க வேண்டிய இடத்துல 17, ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 17 இருக்க வேண்டிய இடத்துல 216. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக மாற்றி ஒன்றும் இல்லைன்னா தப்பாக வந்துடும். மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ்ஸு 13. இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணுவோம்? இந்த டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். டிவிஷன் சால்வ் பண்ணோன்னா 3 டைம் வரும், 6 36 வரும். அப்போ 10 × 17 - 36 + 13. அடுத்து இதை சால்வ் பண்ணால் 170 - 36 + 13. இப்போ 170 - 36 + 13 இதை சால்வ் பண்ணால் 147ன்னு வரும். நமக்கு ஆன்சர் என்னது? 146. அப்போ ஈக்குவேஷன் 1 தவறானது. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது? ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கும் அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி போட வேண்டியதான். 7 × 216 வர வேண்டிய இடத்துல 17, ப்ளஸ் வர வேண்டிய இடத்துல மைனஸ் 41, மைனஸ் வர வேண்டிய இடத்துல ப்ளஸ்ஸு 17க்கு பதிலாக 216 ÷ 36. அப்போ 216 36ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6 வரும். 7 × 17 - 41 + 6. இப்போ 17 × 7 119 - 41 + 6. அப்போ 119 + 6 125. 125ல் 41 போச்சுன்னா 84. நமக்கு ஆன்சர் என்னது? 81. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் 1ம் வராது, 2ம் வராது. அப்போ ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, இரண்டுமே தவறு அப்படின்னு இருக்கும். அப்போ இதில் ரெண்டுமே தவறானது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 13 + 91 - 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த குறியீடை மாற்றினாலும் கேட்குறாங்க. ஓகே, அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதாக நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணலாமா? ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மட்டும் எழுதிடுவோம். 13 91 3 529 23 ப்ளஸ் மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ், மைனஸ் இருக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ், டிவிஷன் × 23. இதை பாருங்கள், நமக்கு பார்த்தோன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போயும் என்ன சால்வ் பண்ணுவோம்? 3 ÷ 529 சால்வ் பண்ணுவோமா? 3 529ல் டிவைட் பண்ணோம்னா 0.00ல் வரும். அப்போ பாயிண்ட்டுன்னு வந்துட்டாவே நம்ம இங்கே ஆப்ஷன் பாருங்கள், முழு மதிப்பெண்ணில் இருக்குது. அப்போ பாயிண்ட்டுன்னு இங்கே வந்துட்டாவே ஆப்ஷனில் இந்த இதில் வராது, ஏதோ ஒரு பாயிண்டில் தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இதை வராது, கேன்சல் பண்ணிட வேண்டியதான். அடுத்து இன்ட்டையும் டிவிஷனையும் மாற்றணும். 13 91 3 529 23 ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன், இங்கே வந்து இங்கே டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல டிவிஷன். ஓகே, இப்போ போட்டு சால்வ் பண்ணுவோமா? 23 × 2 23 2 டைம் பண்ண 46. அப்போ 2 அது மீதி 6 இருக்கும், 3. அப்போ 23 இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு 13 + 91 - 3 × 23. அடுத்து என்ன பண்ணுவோம்? டிவிஷனை சால்வ் பண்ணுவோமா? அப்போ டிவிஷன் சால்வ் பண்ணோன்னா 13 + 91
மைனஸ் 69. அவ்வளோதான். அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். 13 + 91 எவ்வளவு? 404 மைனஸ் 69 சால்வ் பண்ணால் 35ன்னு வரும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 35 தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஏ என்பது இங்கே பாருங்கள், இது ஒரு மெத்தடு. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஏ என்பது ப்ளஸ்ஸு, பி என்பது மைனஸு, சி என்பது மல்டிப்ளிகேஷன், டி என்பது டிவிஷன். ஏ இருக்க இடத்துல ப்ளஸ்ஸு, பி இருக்க இடத்துல மைனஸு, சி என்பது டிவிஷன், இங்கே சி என்பது டிவிஷன், சி என்பது மல்டிப்ளிகேஷன், டி என்பது டிவிஷன். அதை கொடுத்துருக்க இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ 44 ஏக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, 36 பிக்கு பதிலாக மைனஸு, 60 டிக்கு பதிலாக என்னது? டிக்கு பதிலாக டிவிஷன் 30, சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் 5. அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணால் இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு டிவிஷன் தானே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் 2. அப்போ 44 + 36 மைனஸ் 2 × 5. அடுத்து என்ன சால்வ் பண்ணுவோம்? டிவிஷனை சால்வ் பண்ணுவோம். அப்போ 44 + 36 மைனஸ் 10, 44 + 36 எவ்வளவு? 50, 80. அப்போ 80 மைனஸ் 10, 80ல் 10 மைனஸ் பண்ணால் 70. அப்போ ஆன்சர் எவ்வளவு? 70. இதோட ஆன்சர் 70. அவ்வளோதான். ஏக்கு பதிலாக பி ப்ளஸ்ஸு, பிக்கு பதிலாக மைனஸு, சிக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், டிக்கு பதிலாக டிவிஷன். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர். அடுத்து இதுவும் அதே மாதிரி சம் தான். ஏ என்பது ப்ளஸ்ஸு, பி என்பது மைனஸு, சி என்பது மல்டிப்ளிகேஷன், டி என்பது டிவிஷன். அப்போ 50, ஏங்கிறது என்னது? ப்ளஸ்ஸு, 40 பிங்கிறது மைனஸு, 10 சிங்கிறது மல்டிப்ளிகேஷன், 12 டிக்கு பதிலாக டிவிஷன் 2. டிவிஷனை சால்வ் பண்ணுவோமா? 50 + 40 மைனஸ் 10, 12/2 எவ்வளவு? 6 × 6. அப்போ 50 + 40 மைனஸ் 60, 50 + 40 90, 90ல் 60 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 30. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 30. இந்த சம்மோட ஆன்சர் எவ்வளவு? 30. அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 7, 43, 343. இது வந்து ஒரு டேர்ம். இதே போல் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த செட்டு மாதிரியே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு செட் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த 7க்கும் 49க்கும் 343க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன். ஒன்று இந்த 7 எதையாவது ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க, இல்லை டிவைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப மல்டிபிளுக்கும் டிவைடுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7ஐயும் இதையும் டிவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ்ஸோ இல்லை டிவிஷனுக்கும் மைனஸுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ ப்ளஸ்ஸு டிவிஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த 3 நம்பர்ஸ்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அதே மாதிரியே கீழே இருக்கிறதுல ஏதோ ஒரு இந்த 3 நம்பருக்குள்ளே அதே மாதிரி சேம் ரிலேஷன், இதில் என்ன ரிலேஷன் ஃபார்ம் ஆகிருக்கோ அதே மாதிரி ரிலேஷன் கீழே இருக்கிறதுக்கு இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், 7, 49, 343. இது பாருங்கள், இது 7, இது 7 ஸ்கொயர், 7 × 7 49, இது 7 க்யூபு. 7 க்யூபுங்கிறது தான் 343 வரும். ஓகேவா? நம்ம வந்து எப்போயுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் 25 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும், க்யூப் நம்பர்ஸும் 25 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா க்யூப் நம்பர்ஸு மினிமம் 10 வரைக்குமாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ 7 ஸ்கொயரு 7 க்யூபு அந்த ஃபார்மெட்டில் தான் இப்போ இந்த இது இருக்குது. அப்போ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியது நம்ம பார்க்கணும். இப்போ 5 இருக்குதா? அப்போ 5 அடுத்து 5 ஸ்கொயரு 5 க்யூப் இருக்கணும். இப்போ பாருங்கள், 5 ஸ்கொயரு 25 கரெக்டு. 5 க்யூப்னா 5 க்யூபு 125 தான் 5 க்யூபோட வேல்யூ. நமக்கு 625 இருக்குது. அப்போ நமக்கு இந்த செட்டு வராது. அடுத்து இது பார்ப்போமா? இது பாருங்கள், 11 ஸ்கொயர்டு 121 கரெக்டு. 11 க்யூபு 1331. இங்கே 321 இருக்குது. அப்போ 11 க்யூபுக்கு வராது. அப்போ இந்த செட்டும் வராது. இந்த செட்டு பாருங்கள், 3 ஸ்கொயரு 3 9 ரைட்டு. 3 க்யூபு 27, 29 இல்லை. அப்போ இந்த செட்டும் வராது. இப்போ லாஸ்ட்டு செட்டு பாருங்கள், 13 அடுத்து 13 ஸ்கொயர் வரணுமா? 13 ஸ்கொயரு 169 கரெக்டு. 13 க்யூபு 2197 அதுவும் கரெக்டு. அப்போ நமக்கு வரக்கூடியது இந்த செட்டு. இந்த செட்டு மாதிரியே இருக்கக்கூடிய நம்ம ஜோடி எது? இந்த ஜோடி. அப்போ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இது மாதிரி இது ஒரு மாடல் சம். அப்போ இதில் இன்னொரு சம் பார்ப்போம், எனக்கு கொஞ்சம் சம் பார்ப்போம். அப்போ தான் இது வந்து இது மாதிரி இந்த ரிலேஷன் தான் இல்லை. இப்போ அதில் வந்து
இந்த சம்மில் பாருங்கள் 7 அதோட ஸ்கொயர்டு அதோட க்யூபு. இப்போ இதே மாதிரி தான் இருக்கும்னு அவசியம் இல்லை, வேறு எது மாதிரியாவது இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு சம் பார்ப்போம். ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். இப்போ இது ஒரு ஜோடி மற்றும் இது ஒரு ஜோடி. இப்போ இந்த ஜோடியில் இருக்கிற மாதிரி தான் இந்த ஜோடியிலையும் இருக்கும். இதே போல் தொடர்புடையது இது, இதே மாதிரி தொடர்புடைய இந்த ஜோடியில் இருக்கிறதா இந்த ஜோடியிலையும் அதுக்குண்டான ரிலேஷன் சமமாக இருக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜோடியில் 4 எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். இது ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக இது மூணுக்குள்ளே ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ அடிஷனோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் 16 4 8ன்னு இருக்குது. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அதை வந்து நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். திங்கிங், அதுதான் லாஜிக்கல். ஓகேவா, லாஜிக்கல் ரீசனிங்கிறது அதுதான். இப்போ 16 இது டிவைடட் பை 4 போட்டுவோம். ஓகேவா, 16 டிவைடட் பை 4 போட்டால் எவ்வளோ வரும்? 4. ஓகே, அதே மாதிரி இதுக்கு மொதல் 2 டேர்ம் மட்டும் டிவைட் பண்ணி பார்ப்போம். 12 டிவைடட் பை 2 போட்டால் எவ்வளோ வருது? 6ன்னு வருது. ஓகே, இது இப்படியே இருக்குது. இங்கே ஒரு 4 இங்கே 6 கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே மீதி ஒரு 8 இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஓகே, இன்ட்டு 2. அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 2 போட்டு பார்த்தா 4 இன்ட்டு 2 8, 6 இன்ட்டு 2 12. இந்த 8ம் இந்த 12 கிடச்சிருச்சா? அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்துக்கிட்டால் 16, அந்த 3ல் இந்த 2 மட்டும் எடுத்துக்கலாம். 16 டிவைடட் பை 4, 16 டிவைட் பை 4 4. அந்த 4 கூட 2 மல்டிபிள் பண்ணணும். 2 மல்டிபிள் பண்ணோம்னா அடுத்து மீதி இருக்கக்கூடிய இந்த 3வது டேர்மான 8 கிடைக்கிது. ஓகேவா, இப்போ இதே சேம் இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கோ அதே மாதிரி இதுக்கும் ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்போ தான் அது சரியான இது. ஓகேவா, அப்போ இங்கே பண்ணி பார்ப்போமா? 12 டிவைடட் பை 2, 12 டிவைடட் பை 2 எவ்வளவு? 6. 6 கூட 2 தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இன்ட்டு 2. இந்த 2ங்கிறது நம்மளாம் ஒரு அசம்ஷன் தான். சில கணக்குகளில் 3 இருக்கலாம், சில சம்மில் 4 இருக்கலாம், சில சம்மில் 5 இருக்கலாம். அது வந்து நம்மளாம் ஒரு அசம்ஷன், அந்த சம்மை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளாம் இது பண்ணி போடுறது தான். அப்போ 6 இன்ட்டு 2 எவ்வளவு? 12. இது வந்துருச்சு. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 டேர்மை டிவைட் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3வது டேர்ம் வருது. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இருக்க 2 டேர்மை டிவைட் பண்ணி 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3வது டேர்ம் வருது. அதே மாதிரி இங்கே எது இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க 2 டேர்ம் எவ்வளவு? 20 டிவைட் பை 2. அதை டிவைட் பண்ணால் 20 டிவைட் பை 2 10, 10 இன்ட்டு 2 20. அப்போ இந்த இடத்துல 20 வரணும், 8 இருக்குது. அப்போ இந்த டேர்ம் வராது. ஓகேவா, இப்படி தான் சால்வ் பண்ணணும். அடுத்து இங்கே பாருங்கள், 18 டிவைட் பை 8. 18 டிவைட் பை 8, 8ஆல் 18 டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. டிவைட் பண்ணால் பாயிண்டில் போயிடும். அப்போ பாயிண்டில் போயிடுச்சுன்னா அடுத்து 3ன்னு வராது. அப்போ இந்த டேர்மும் வராது. அடுத்து இந்த டேர்ம் பாருங்கள், இந்த டேர்ம் 28 டிவைடட் பை 7. 28 டிவைட் பை 7 எவ்வளவு? 4. 4 இன்ட்டு 2. இந்த 2ங்கிறது சேமாக தான். அப்போ இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. அப்போ நான் 28 டிவைட் பை 7 4, 4 இன்ட்டு 2 8. இந்த இது வருது. அப்போ ஆப்ஷன் சி சரியானது. டியும் செக் பண்ணி பார்த்தலாம். 32 டிவைட் பை 3, 32 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இதுவும் வராது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுதான். ஓகேவா, இந்த ரிலேஷன் இது ரெண்டுக்கும் வர மாதிரியே ரிலேஷன், அதே மாதிரி ரிலேஷன் வரக்கூடிய ஆப்ஷன் எது? இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான். ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணி அதோட 2 மல்டிபிள் பண்ணால் 3வது இது கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுதான். ஓகேவா, இது மாதிரி மாடல், இந்த மாதிரி மாடல்லையும் சம் கேட்பாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 8, 4, 1, 12, 4, 5 இதே போல் தொடர்புடையது. இதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த 2 மாதிரியே இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் சேமாக இருக்கும். அப்போ இதில் என்ன நடந்திருக்கு? இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணி பார்த்தோம், இது 2ஐயும் டிவைட் பண்ணி அது கூட 2 மல்டிபிள் பண்ணால் இது கிடச்சிது முன்னாடி சம்மில். இப்போ இந்த சம்மில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம சம்மை கொஞ்சம் வாட்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்கள், 4 5, 4 1, 4 ஆட் பண்ணுங்கள். 4 + 1 ஈக்குவல் டு 5. ஓகேவா, அந்த 5 கூட 3 ஆட் பண்ணுங்கள். நம்ம எப்படி போன சம்மில் இன்ட்டு 2 போட்டோம், அதே மாதிரி இங்கே +3 ஆட் பண்ணால் 8. இங்கே முதல் டேர்ம் கிடைக்குதா? அதே மாதிரி இப்போ இதுக்கும் அதே மாதிரி செட் ஆகணும். செட் ஆனால் தான் அந்த லாஜிக் சரி. அப்போ லாஸ்ட்டு 2 நம்பரை வந்து ஆட் பண்ணணும். 4 + 5. இங்கே 4 1 இருந்துச்சு, 4 + 1. இங்கே 4 5 இருக்குது, 4 + 5. 4 + 5 9, 9 கூட +3, 9 + 3 12. முதல் டேர்ம் கிடச்சிருச்சா? அப்போ இந்த லாஜிக் சரிதான். அப்போ அந்த லாஜிக் என்னது? இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அது கூட
3 ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் வரணும். அப்போ இங்கே பாருங்கள், இதில் இப்போ இந்த 2 ஆட் பண்ணோமா, 20 + 20 40, 40 கூட 3 ஆட் பண்ணால் 43 வரணும், 44 இருக்குது. அப்போ இது வராது. அப்போ 12 + 2 24, 24 கூட 3 ஆட் பண்ணால் 27 வரணும், இங்கே 20 தான் இருக்குது. அப்போ இதுவும் வராது. 8 + 6 எவ்வளவு? 8 + 6 14, 14 கூட 3 ஆட் பண்ணணும், 14 கூட 3 ஆட் பண்ணால் 17 வரணும், 17 இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இதுவும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருமே. 21 + 10 31, 31 கூட 3 ஆட் பண்ணால் 34, நமக்கு 33 இருக்குது. அப்போ இது வராது. அவ்வளோதான். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு மாடல். இந்த மாடலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். சம்மு கேட்பாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம லாஜிக்கு தான் இது. எந்த ஒரு ஃபார்மெட்டும் இதுக்குன்னு ஒரு 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 ஃபார்முலாவோ இல்லை ஒரு சொல்யூஷனோ கிடையாது. நம்மளாக தான் ஒன்று ப்ளஸ் பண்ணி பார்த்து போடணும், இல்லை மைனஸ் பண்ணி, இல்லை டிவிஷன் பண்ணி, ஏதோ ஒரு மெத்தடில் நமக்கு இதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சோம்னா அந்த ரிலேஷன், அதே மாதிரி ரிலேஷன் கீழே இருக்க ஆப்ஷனில் எது வருதோ அதை போட்டுடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இப்போ நிறைய நம்பர் கொடுத்துட்டாங்க. 34, 63, 94, 131, 172, 225. இந்த நம்பர் கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது பொருந்தாதுன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இத்தனை நம்பரில் 6 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டானா ஏதோ ஒரு இதில் இப்போ அது ஒரு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கலாம். ப்ரைம் நம்பர்னால் என்னது? பகா எண், அதாவது 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கலாம். அது எல்லா நம்பரும் ப்ரைம் நம்பராக இருந்து ஒரு நம்பர், எல்லா நம்பருமே பகா எண்ணாக இருந்து ஒரு எண் பகு எண்ணாக இருக்கலாம். இல்லை எல்லா நம்பருமே பகு எண்ணாக இருந்து ஒரு எண் மட்டும் பகா எண்ணாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பராக, எல்லா நம்பருமே ஸ்கொயர் நம்பராக இருந்து ஒன்று மட்டும் நார்மல் நம்பராக, ஸ்கொயர் இல்லாத நம்பராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் மட்டும் ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், லாஜிக் இது ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பராக இருக்கலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 34ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. கண்டிப்பாக டிவைட் ஆகிரும், 2ஆல் டிவைட் ஆகும். 63 டிவைட் ஆகக்கூடியது தான், 94 டிவைட் ஆகக்கூடியது தான், 225 டிவைட் ஆகக்கூடியது தான், 172 டிவைட் ஆகக்கூடியது தான். 131 நமக்கு டிவைட் ஆகுமா? 131 டிவைட் ஆகாது, எதுலேயுமே டிவைட் ஆகாது. அப்போ ஆப்ஷனில் 131 இல்லை. அப்போ இது வராது. ஓகேவா? அப்போ அந்த ப்ரைம் நம்பர் கான்செப்ட் வராது. ஏன்னா எல்லாமே டிவைட் ஆகும். 131 மட்டும் எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. 3 4 5 அம்மா 333 எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ டிவைட் பண்ண முடியலன்னா ஆப்ஷனில் 131 இல்லை. இருந்துருந்துன்னா நம்ம அதை போட்டுக்கலாம். அப்போ இது ப்ரைம் நம்பர் கான்செப்ட் கிடையாது. அப்போ வேறு என்ன? இப்போ ஸ்கொயர் நம்பரா க்யூப் நம்பரான்னு பார்க்கலாம். 34 ஏதாவது ஸ்கொயர் நம்பரா? இல்லை. 63 ஏதாவது ஸ்கொயர் நம்பரா? இல்லை. அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் நம்பரும் க்யூப் நம்பரும் கண்டிப்பாக 25 ஸ்கொயர் நம்பரு, 10 க்யூப் நம்பர், மினிமமாவது 10 க்யூப் நம்பர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? 94 ஸ்கொயர் நம்பரா இல்லை க்யூப் நம்பரா? எதுவுமே இல்லை. 133 ஸ்கொயர்டு க்யூப் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை. 172 இல்லை. 225ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். 15 ஸ்கொயர் 225. அப்போ இந்த சீரீஸிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது எதுனா இதுதான். மீதி எதுவுமே ஸ்கொயர் நம்பரோ க்யூப் நம்பரோ கிடையாது. 225 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர். அப்போ ஆன்சர் என்னது? 225. அவ்வளோ. இதே மாதிரி ஏதோ ஒரு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஸ்கொயர் நம்பர் இருந்துச்சா, வேறு ஏதாவது சம்பளம் க்யூப் நம்பராக இருக்கலாம். இல்லைன்னா எல்லாமே ஸ்கொயர் நம்பராக கொடுத்துட்டு இப்படி கொடுக்கலாம். 2 4 9 16 கொடுத்துட்டு 15 இப்படி கொடுக்குறாங்கன்னா இங்கே பாருங்கள், இது 2 வராது, 4 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயரு. இப்போ இது மட்டும் தனியானது, இதை மட்டும் சூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பரு, இது அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது மாதிரி மாடலும் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இந்த சம் பாருங்கள். 11 23 47 இதே போல் தொடர்புடையது. இப்போ இது 3க்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்போ இதே போல் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ 11 23, 11க்கு 23, 11 டக்குன்னு 23 போகுதுன்னா ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், 11 × 2, 11 × 2 எவ்வளவு? 22. ஓகே, 22. நமக்கு இங்கே 23 இருக்கா? அப்போ +1 +1 = 23. அடுத்து இந்த 23, அந்த 23 × 2, 23 2 எவ்வளவு? 46 +1, அது கூட இந்த +1 சேர்த்தா 47. அப்போ இப்படி போட்டால் தான் இந்த இது செட் ஆகுது. ஓகேவா? இதே மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம தான் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ப்ராக்டிஸ் பண்ண இந்த லாஜிக் ரிலேட்டடாக நம்ம நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு சம்மை பார்த்தோன்னே ஓகே ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு வந்துடும். அதுக்கு ப்ராக்டிஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இப்போ இதே மாதிரி இருக்கக்கூடியது நம்ம பார்க்கணும். இப்போ 17 × 2 17 × 2 எவ்வளவு? 34 வருமா? அந்த லாஜிக் என்னது? இந்த 11 × 2 அந்த வரக்கூடிய ஆன்சரோட 1 ஆட் பண்ணணும். அடுத்து அந்த ஆன்சர் × 2 அது கூட 1 ஆட் பண்ணால் அது 47. அப்போ இதுதான் அந்த லாஜிக். ஓகேவா? அதுக்குள்ள ரிலேஷன். இப்போ 17 × 2 34. 34க்குள்ளே 1 ஆட் பண்ணணும். ப்ளஸ் 1 35. ஓகே, இதுக்கு இது ஈக்குவலாக வருது. இப்போ இந்த 35 × 2 எவ்வளவு? 70. அது கூட 1 ஆட் பண்ணணும். 71. இப்போ இந்த இடத்துல 71ன்னு இருந்திருந்தால் சரியானது. 71ன்னு இல்லை, அப்போ இது வராது. ஓகேவா? அப்போ பி சால்வ் பண்ணலாமா? 13 × 2 26 ப்ளஸ் 1 27. ஓகே, 27 வந்துருச்சு. இது ரெண்டும் ஓகே. இப்போ 27 × 2 54. 54 ப்ளஸ் 1 போடணும். ப்ளஸ் 1 = 55. அப்போ இந்த இடத்துல 55 இருந்தால் இது சரி. அப்போ இல்லை, அப்போ இதுவும் வராது. அடுத்து இது பார்ப்போமா? 19 × 2 38. 38 ப்ளஸ் 1 39. இப்போ 39. 39 × 2. அடுத்து 39 × 2 78 ப்ளஸ் 1 79. இப்போ இது எல்லாமே சரியாச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோ ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த ஆப்ஷன் போக தேவையில்லை. டக்குன்னு இதோட அடுத்து சால்வ் பண்ணிட்டு அடுத்த சம் போயிட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, லாஜிக்கல் ரீசனிங் வந்து ரொம்ப பெருசு. இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சு ஒரு ரிலேஷன் வச்சு வரக்கூடிய சம் இருக்கும். அடுத்து வந்து வேறு ஏதாவது ஒரு மாடல் சம் இருக்கும். அதிலே வந்து கிளாக் சம்மு, டேட் வச்சுக்கக்கூடிய சம்மு, இந்த ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு சம்மு, இது எல்லாமே வந்து நம்ம லாஜிக்கல் ரீசனிங்குள்ளே தான் வரும். அப்போ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மாடல் சம்ஸ் பார்த்துருக்கோம். இதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.